அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அவனிடத்தில் உதவியை நாடுகிறோம், மன்னிப்பை நாடுகிறோம். நம் ஆன்மாக்களின் தீமையிலிருந்தும் நம் செயல்களின் கெடுதலிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வழியில் நடத்துகிறானோ அவரை வழிதவர செய்ய யாராலும் முடியாது. யாரை அவன் வழிதவர விடுகிறானோ அவரை நேர்வழியில் கொண்டு வர யாராலும் முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் எல்லாரும் நம்மையே ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் நம் வாழ்க்கையில் எத்தனை முறை மனதார சொல்லியிருக்கிறோம். வாயால் சொல்லுவது ஒரு விஷயம். ஆனால் உள்ளத்திலிருந்து உணர்வோடு உணர்ச்சியோடு சொல்லியிருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அல்லாவின் அருள் இருக்கிறது. நாம் விழித்தெழும் ஒவ்வொரு காலையிலும் அவனுடைய அனுக்கிரகம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நாம் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் ஒரு விஷயமாகவே நினைக்கிறோமா? அல்லது இயல்பாக கிடைக்கிறதென்று அலட்சியப்படுத்தி விடுகிறோமா? அன்பர்களே, இன்று நம்மில் பலர் நல்ல உணவை சாப்பிடுகிறோம். வயிறு நிறைய சாப்பிடுகிறோம். ஆனால் உலகத்தில் இன்னைக்கும் எத்தனையோ மக்கள் ஒரு வேளை உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சாப்பிட்டு விட்ட மிச்சத்தை, எச்சிலை மற்றவர்கள் தேடி எடுக்கும் நிலை கூட இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்படி இருக்க, சாப்பிட்டு முடித்த பிறகு நம்மில் எத்தனை பேர் மனதார அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம்? நல்ல தண்ணீர் குடிக்கிறோம். உப்பு இல்லாத தண்ணீர். உடலுக்கு தேவையான சக்தியை தரும் தண்ணீர். தாகத்தை தீர்க்கும் தண்ணீர். அந்த தண்ணீரை குடித்து முடித்தவுடன் எத்தனை தடவை நாம் நன்றி சொல்லியிருக்கிறோம்? ஒரு நாள் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தான் அதன் மதிப்பு புரியும். நம்முடைய உடல் உறுப்புகள் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கண்ணிருக்கிறது, பார்வை இருக்கிறது. காது இருக்கிறது, கேட்க முடிகிறது. கை கால் எல்லாம் செயல்படுகிறது. ஆனால் கண்ணிருந்தும் பார்க்க முடியாதவர்களை பார்க்கிறோம். கை கால்கள் இருந்தும் செயல்படாதவர்களை பார்க்கிறோம். அவர்களை பார்த்தபோது நமக்குள் ஒரு நிமிடமாவது நன்றி உணர்வு வந்திருக்கிறதா? யா அல்லாஹ், எனக்கு எல்லாம் சரியாக கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லியிருக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு பெற்றோர்களை தந்தான். நம்மை வளர்த்த தாய், நம்மை பாதுகாத்த தந்தை. ஆனால் உலகத்தில் இன்னைக்கும் எத்தனையோ குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள். ஊர் தெரியாது, பேர் தெரியாது, யாருடைய பிள்ளை என்று தெரியாது. பெற்றோரை தந்த அல்லாஹ்விற்கு நாம் எத்தனை முறை நன்றி சொன்னோம்? நமக்கென்று சந்ததிகளை அல்லாஹ் தந்தான். நம் வம்சம் தொடர்கிறது. ஆனால் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தைக்காக ஏங்கி தவம் செய்யும் தம்பதிகள் எத்தனை பேர்? ஒரே ஒரு குழந்தை போதும் என்று கண்ணீர் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக தந்த அல்லாஹ்விற்கு நம் பிள்ளைகளை பார்க்கும்போது, வளர்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் என்று எத்தனை தடவை சொன்னோம்? ஆரோக்கியம், இதைவிட பெரிய நியாமத் வேறு இருக்குமா? படுக்கையிலேயே பல ஆண்டுகள் கழிக்கும் மக்களை பார்க்கிறோம். உடல் முழுக்க வேதனை, சிறுநீர், கழிவுகள் எல்லாம் படுக்கையிலேயே. ஆனால் இன்று நாம் நின்று நடக்கிறோம், வேலை செய்கிறோம், ஓடுகிறோம். இந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் அல்லாஹ்வை புகழ்ந்தோமா? அன்பர்களே, அல்லாஹ் சொல்கிறான், என் அருள்களை நீங்கள் எண்ண முயன்றால் எண்ணி முடிக்க முடியாது. ஒரு நிமிடமும் அல்லாவின் அருளில்லாமல் நாம் வாழ முடியாது. ஒரு மனிதன் நமக்கு கீழே விழுந்த பொருளை எடுத்து கொடுத்தால் உடனே நன்றி என்று சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் நம் ரப்புக்கு எத்தனை முறை நன்றி சொல்லியிருக்கிறோம்? ஒரு வாட்ச் பரிசாக கிடைத்தால் கொடுத்தவரை நினைத்து பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அந்த வாட்சை அணிய கையை தந்தவன் அல்லாஹ். நேரத்தை பார்க்க கண்களை தந்தவன் அல்லாஹ். புரிந்துகொள்ள அறிவை தந்தவன் அல்லாஹ். இதை நாம் நினைக்கிறோமா? சில விஷயங்கள் இலவசமாக கிடைப்பதால் அதன் மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இரத்த ஓட்டம் நின்றால் நம் உயிரே நின்று போகும். 24 மணி நேரமும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் சிறுநீரகம் ஒரு நாள் பழுதுபட்டால் டயாலிசிஸுக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு வேதனை. இதையெல்லாம் இலவசமாக அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். உணவு செரிமானம், கழிவுகள் வெளியேறுவது அனைத்தும் மிக நுட்பமாக இயங்குகிறது. அதற்காக நபிகள் பெருமானார் கழிவறையிலிருந்து வந்த பிறகு கூட அல்லாஹ்வை புகழச் சொன்னார்கள். அவர் ஓதியது غفرانك الحمد لله الذي أذهب عني الأذى وعافاني. غفرانك الحمد لله الذي أذهب عني الأذى وعافاني. யா அல்லாஹ், உன்னிடம் மன்னிப்பை நாடுகிறேன். எனக்கு நோவை நீக்கி ஆரோக்கியம் தந்த உனக்கே எல்லா புகழும். ஆடை ஆள் பாதி, ஆடை பாதி என்று தமிழே சொல்கிறது. நம் மானத்தை மறைத்து நம்மை அலங்கரிக்கும் ஆடையை தந்த அல்லாஹ்வை நாம் நினைக்கிறோமா? நபிகள் பெருமானார் ஆடை அணியும் போதும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அந்த துஆ ஓதினால் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸில் வருகிறது. உணவு, தண்ணீர், ஆரோக்கியம், ஆடை எல்லாவற்றிலும் அல்லாவின் அருள் இருக்கிறது. சூரா வாக்கியாவில் அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் விதையை போட்டீர்கள், அதை பயிராக மாற்றியது யார்? நாம் சாப்பிடும் ஒவ்வொரு தானியத்துக்கும் பின்னால் அல்லாஹ் இருக்கிறான்.
தாகத்தில் ஒரு கோப்பை தண்ணீரின் மதிப்பு என்ன என்பதை மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களின் சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு கோப்பை தண்ணீருக்கே ஒரு ராஜ்யத்தின் மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த தண்ணீரை தினமும் தரும் அல்லாஹ்விற்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். அன்பர்களே, புகழ்ந்தால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் இன்னும் அதிகப்படுத்துவேன். இது வாக்குறுதி. ஒரு பேரிச்சம்பழத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்றவருக்கு 40 தங்க நாணயங்கள் கிடைத்த சம்பவம் இதற்கு சாட்சி. மனிதனின் இயல்பு இல்லாததை நோக்கி பார்ப்பது. ஆனால் இருப்பதை அல்லாவின் அருளாக பார்க்க ஆரம்பித்தால் அதுவே மிகப்பெரிய இபாதத். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை எப்படி புகழுவது? அல்லாஹ் சொன்னான், என்னை புகழ வேண்டும் என்ற எண்ணமே உன்னிடம் வந்துவிட்டதே, அதுவே புகழ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றிலிருந்து நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். சாப்பிட்ட பிறகு, தண்ணீர் குடித்த பிறகு, ஆடை அணிந்த பிறகு, ஆரோக்கியத்தை உணர்ந்த ஒவ்வொரு தருணத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று மனதார சொல்ல வேண்டும். இப்போது எல்லோரும் சேர்ந்து ஒரு துஆ செய்வோம். اللهم اجعلنا من الشاكرين وارزقنا قلوبا ذاكرة وألسنة حامدة وزدنا من فضلك وبركاتك. اللهم اجعلنا من الشاكرين وارزقنا قلوبا ذاكرة وألسنة حامدة وزدنا من فضلك وبركاتك. யா அல்லாஹ், எங்களை நன்றி செலுத்துபவர்களாக ஆக்கு. உன்னை நினைக்கும் உள்ளங்களையும் உன்னை புகழும் நாவுகளையும் தா. உன்னுடைய அருளையும் பரக்கத்தையும் எங்களுக்கு அதிகப்படுத்து. ஆமீன். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த செய்தி மற்றவர்களுக்கும் போய் சேர லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரையும் நன்றி செலுத்தும் அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன்.